Hi guys, welcome to my channel. நான் இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ணலாம்னு இருக்கேன். பட்டாணி மசாலா. சோ அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ட்ரை பண்ணேன். சோ அது உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ முதல்ல நான் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நசுக்கி போடலாம். சோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்தது தக்காளி நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு நான் நல்லா இடித்து வைக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நான் குழம்பு தூள் சேர்க்க போகிறேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாம்பார் தூள் சொல்லுவோம்ல, அதுதான். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டோம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டாணி, வெள்ளை பட்டாணியை நான் நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி தான் இது. அதை கொஞ்சம் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். ஸோ வெள்ளை பட்டாணி வேக வச்ச தண்ணி, இந்த தண்ணியிலே இதெல்லாம் வேகட்டும். அவ்வளோதான். இது நான் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறேன். இப்போது நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா வெள்ளைப்பட்டாணி இதில் சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பட்டாணி ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சேன். அதுக்கப்புறமா வேக வச்சேன். ஸோ அதை இப்போது இதில் சேர்த்துடலாம். இது ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் செய்கிறேன். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக், நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து வரணும், அப்புறம் தான் நல்லாயிருக்கும்.
இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த கிரேவியோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம பட்டாணி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பட்டாணியை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு வேக வச்சேன்ல, அதில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துடலாம். இது சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் வரும். நான் சொன்ன மாதிரி தான், இது என்னோடய ஸ்டைல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம பண்ண பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நான் கடையில் வாங்கின சமோசா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சமோசாவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், பிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மசாலா இருக்க கிரேவி கொஞ்சம் நல்லா ஊற்றணும். கிரேவி ஊற்றிட்டு இது வேணால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பிட்றப்போ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஓம்பொடி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் போதும், அதனால் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். ஓம்பொடி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதில் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓம்பொடி, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். ஸோ வேணால் கொஞ்சம் ஓம்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது ஸ்நாக் முடிஞ்சிச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டாணி மசாலா எப்படி இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் இந்த பட்டாணி மசாலா கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் இந்த நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான், அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையா இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.